என்னால் வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாது. எல்லாரும் சொல்லுவோம், கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நிற்பதோ நிலைப்பதோ, எல்லாரும் சொல்லுவோம் வயதறிந்து, நிற்பதோ நிலைப்பதோ, நிற்பதோ கிருபைதானையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா. வாழ்நாள் முழுவதும் இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் நன்றி ஆண்டவரே, உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. ஆமென். என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்து எனது கோட்டை நீரையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையோ, உயர்ந்த அடைக்கலம் நீரே. இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஓ தேவ சமூகத்துல சத்திரிய இந்த நாளில் அன்னுடைய சமூக அன்னுடைய பாதத்தில் நாம் நீர் எங்களுக்குறீங்களப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ தெரியாத இருந்த என்ன நீங்க வாழ வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த உலகம் என்னை எப்பெல்லாம் நசுக்க நினைத்தது, எப்பெல்லாம் அழிக்க நினைத்தது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தது. ஆனாலும் நான் சீராய் வாழ வேண்டும் என்று சொல்லி, நான் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னையே இந்த உலகத்தில் அர்ப்பணித்து வாழ்க்கை ஆண்டவரே முழுவதுமாய் எங்களுக்காக இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜீவனை தந்து உயிர்த்தெழுந்த தெய்வம் ஆண்டவரே, நாங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாய் துக்கமில்லாமல் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக எங்களை ஆண்டவரே நீர் அளித்திருக்கிறேன். இந்த நாள் நம்முடைய வார்த்தை கொடுத்து கொண்டு வந்த நம்முடைய மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம், மகிழ்ச்சியாய் கொண்டு போகிற தெய்வம் ஆண்டவரே. ஒருவேளை வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகள் சம்பவங்களை நினைத்து கலங்கி கொண்டிருந்தோமானால் அந்த கலக்கத்துக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் விரும்புகிறார். நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும், சிந்தை மாறும்போது நம்முடைய உயர்வு தானாய் கடந்து வரும். அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறையா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக இப்படி பார்த்துட்டு வருகிறோம்.
இந்த நாளிலே உலக இரட்சக திருச்சபையுடைய கர்த்தாவே இந்த தலைமை சபடி ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் வருகிறோம். கிளைச்சபை ஊழியர்களுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, அந்த போதகர் கூடுகைக்காய் வருகிறோம். வேதாகம கல்லூரிக்காய் வருகிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்து வளர்ச்சிக்கு எதெல்லாம் தகப்பனே தேவைப்படுகிறதோ அத்தனை காரியங்களை கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி இந்த ஊழியத்தை வளர்ச்சி அடைய தேவன் கிருபை பாராட்டுங்க. இந்த ஊழியத்துடைய முன்னேற்றத்துக்குரிய எல்லா வழிகளையும் தேவன் திறந்து தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாள் என்னுடைய வார்த்தை கொடுத்த அன்பு மகனின் குடும்பத்தையும் தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள். வந்த சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை நீட்டி நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. வருகிற நாட்களில் உமக்காக ஒவ்வொருவரையும் பயன்படுத்த உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். தடைகளை உடைத்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம் சத்தமா எல்லாரும். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநேக்கமும் சமாதானமும் சந்தோஷம் பாதுகாவலும் நம்ம அனைவருடைய விசேஷம் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இந்த நாளில் வார்த்தை கொடுத்த அன்பதாச குடும்பங்களோடு கூட விசேஷம் அனைத்து பரிசுத்தவான்களோடு இன்றும் என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். தினந்தோறும்